மதுவிலக்கு கோரிய போராட்டத்தில் உயிரிழந்த சசி பெருமாளின் உடலை பெற அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சசி பெருமாளின் உறவினர்களை சந்தித்தனர். சுமார் 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சசி பெருமாளின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இருப்பினும் உடலை அடக்கம் செய்ததற்கு பின்னரே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக கூறினர். சசி பெருமாளுக்கு நினைவு மண்டபம் எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக வைகோ தெரிவித்தார். சசி பெருமாளினுடைய நல்லடக்கம் குடும்பத்தார் விருப்பப்படி சசி பெருமாளின் அண்ணன் வெங்கடாச்சலம், சசி பெருமாளின் தம்பி செல்வம், சசி பெருமாளின் மனைவி மகளம்மாள், சசி பெருமாளின் மகன் விவேக், அடுத்த மகன் நவநீதன், சசி பெருமாளின் மகள் கவியரசி, உறவினர்கள் அனைவரின் முழு சம்மதத்தோடு நாளை மாலை 6 மணி அளவில் இங்கே நல்லடக்கம் செய்யப்படும். 6வது நாளாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற சசி பெருமாளுடைய மகன் விவேக் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சசி பெருமாள் அவர்களின் உடலை கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம்.